ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைய கவனிப்பாங்க, அந்த மாதிரி நம் தேவன் கவனிக்கிறார். ஓகே, அதிகமான ஒரு பெண்ணின் தன்மை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி காண்பிக்கப்படுது. இந்த வசனங்கள்லாம் வாசிப்போம். அடுத்த வசனம் சங்கீதம் 22. ஓகே, 22வது சங்கீதம் 9வது வசனம் 10வது வசனம். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். ஆமென். இங்க பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவர் தேவனாக இருந்தார். அந்த பிள்ளை பெற்றெடுக்கப்படும் போதும் ஒரு தாய் எப்படி அந்த பிள்ளைய பராமரிப்பாங்க, ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைய கவனிப்பாங்க, அந்த மாதிரி நம் தேவன் கவனிக்கிறார். ஓகே, இதே ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, ஒரு கர்ப்பம் உள்ள ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தாயார் செய்கிற உபசரிப்பு, அதையும் இங்கே காண்பிக்கப்படுது. மிட் ஒய்ஃப், ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவளுக்கு அதிகமான ஒத்தாசை யாரால் நடக்குதுங்களா? அவங்க சொந்த தாய் மூலமாக தான். அவங்க தாய் தான் ரொம்ப பார்த்து 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 எல்லாத்தையும் செய்வாங்க. சாப்பாடும் சரி, அவங்கள குளிப்பாட்டுறதும் சரி, எல்லா காரியத்திலும் அவங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க. இங்கே அதையும் காண்பிக்கப்படுது. கர்ப்பம் தரிக்கும் போதும் அவர் தேவனாக இருக்கிறார். அந்த கர்ப்பம் தரித்து அவளுக்கு வேண்டிய பணிவிடை செய்யக்கூடிய அந்த இடத்துலையும் தேவன் ஒரு தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம் தேவன் நமக்கு இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உங்களை தேற்றி, ஒரு தாய் உங்களை நடத்துவது போல் நிச்சயமாக உங்களை நடத்துவார். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன கொரெக்ஷன். உங்கள் தாய் உங்களுக்கு ஏதோ கஷ்டப்படுத்தியிருந்தாங்களா, அந்த கட்டத்திலாம் சேர்க்காதீங்க, அதெல்லாம் டிலீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி தாயார் தினத்தில் உங்கள் தாயாரெல்லாம் மன்னிச்சிடுங்க. உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருந்தாங்கன்னா, இல்லை ரொம்ப தகாத வார்த்தையை பேசி சில நேரத்தில் வீட்டில் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸில் ஸோ அவங்கள மன்னிச்சிடுங்க, சரியா? ஆனால் அவங்க செஞ்ச கூட காரியத்தை பார்க்கும்போது அவங்க உங்களை ஹர்ட் பண்ணது சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதையும் இன்னும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக இப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன், அது சரியான காரியமே இல்லை. ஓகே, லெட் கோ. ஓகே, ஸோ அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு தாயின் தன்மையை காண்பிக்கிறார். ஆமென்.